சினிமா நேயர்களுக்கு வணக்கம். டிசி படம் பார்த்தாச்சு. படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்தில பார்த்தரலாம். நேத்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ஒண்ணு வெளிய விட்டாங்க. நம்ம சன் பிக்சர்ஸ். அந்த ஃபோட்டோவ பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். லிட்டரலா பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் நடிக்கிறாரு. அருண் மாத்தேஸ்வரன் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லும்போது, அந்த படத்து மேல எதிர்பார்ப்பு இருந்தது. டிசி தான் அந்த படம். படம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரீனிங் நேத்து பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீனிங்க்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்க நெறைய முக்கியமான டைரக்டர்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஆல்ரெடி தமிழ் சினிமால பார்த்தீங்கன்னா, என்ன தமிழ் சினிமா மட்டும் இன்னும் ஒரு 1000 கோடிங்கிற விஷயத்த டச் பண்ணாமலே இருக்கு அப்படிங்கிற மாரி மத்த இதெல்லாம் பேசிட்டே இருந்தாங்க. பட் இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஒரு ஹெல்த்தியான விஷயமா இருந்தது. ஓகே நம்ம பையன் ஒருத்தன் டைரக்டரா இருந்தவன் இப்ப ஹீரோவா ஒரு படம் பண்றான். அந்த படத்துக்கு வந்து நம்மலாம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி லிட்டரலா பார்த்தீங்கன்னா, கே.எஸ். ரவிக்குமார் சார்லேருந்து நேத்து படம் எடுத்த கென் வரைக்கும் அந்த ஸ்கிரீனிங்ல கலந்துக்கிட்டாங்க. அத பார்க்கும்போதே ஹேப்பியா இருந்தது. அந்த ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான்டா ஃப்ரேம் அப்படிங்கிற மாரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் அத பார்க்கும்போது ஒரு ஹெல்த்தியான விஷயமா, ஹேப்பியான விஷயமா இருந்தது. அத ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஓகே நம்ம இப்போ வந்து டிசி படத்தோடைய ரிவ்யூக்கு போயிரலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான கதை தாங்க. படத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம டிசி யாரு நம்ம தாஸ் இருக்காரு இல்லையா? அவரு வந்து ஒரு நக்சலைட் மாரியான ஒரு ஆளா தான் இருக்காரு. வெப்பன் மாஃபியாலாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி வெப்பன் மாஃபியா ஒரு இடத்துல பண்ணிட்டு, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருக்காங்க. அதாவது அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டு தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க லைஃப்ல என்ன நடந்தது? அவங்க வந்து போலீஸ் கிட்ட இருந்து முழுசா தப்பிச்சாங்களா இல்லையா? அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இந்த மாரி சிம்பிளான ஒரு கதை எடுத்துட்டு தான் அவங்க வந்து படமா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே மூலியமா தான் படத்த வந்து நகர்த்தியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒன்லைன் அப்படின்னாலும், அந்த படத்த நம்மளால பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவா அறிமுகமாயிருக்க லோகேஷ் கனகராஜ் தான். அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் தாங்க ரொம்ப சூப்பராவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிரசன்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம லோகேஷ் கனகராஜ அடிச்சுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, படம் பண்ணியிருக்காரான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இல்ல. மாஸ்டர்ல ஒரே ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதே மாரி ஒரு லவ் சாங் தான் ஒண்ணு பண்ணியிருப்பாரு இனிமேல் அப்படிங்கிற மாரி. ஆக்ஷனா இவரு எப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு படத்து மேல எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாவே இருந்தது. ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஓகேப்பா நல்லா இருக்கு. ட்ரெய்லர்ல எப்படி இருக்கிறதுலயே அது சூப்பரான சீனு, சூப்பரான ஃப்ரேமு இத தான் நீங்க வச்சிருப்பீங்க. படமா நான் பார்க்குற வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே இருந்தாங்க. பட் படமா பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிரசன்ஸா லோகேஷ் கனகராஜ் ரொம்ப சூப்பராவே பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸ்ல ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. எமோஷனலாவும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சீன்ஸ் வந்து ஓகே ஆயிருக்கு. ஸோ படமே பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அவரோட ஒரு டெபியூ ஃபிலிம் மாரி பண்ணாம, இது வந்து நல்லா நடிக்க தெரிஞ்ச ஒரு நடிகர் பண்ணியிருக்காருப்பா அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில லோகேஷ் கனகராஜ் ரொம்ப சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த டிசி அப்படிங்கிற படத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாமிகா கேபி அவங்கள வச்சு தான் கதையே நகருது அப்படின்னு சொல்லலாம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கேரக்டர உணர்ந்து நடிச்சிருக்காங்க. லிட்டரலா பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்டியூட் மாரி தான் வராங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த தாஸ் அப்படிங்கிற கேரக்டரோட ரொம்ப இன்வால்வ் ஆகி, அவங்கள வச்சு தான் கதையே நகருது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ரொம்ப சூப்பராவே பண்ணியிருக்காங்க வாமிகா கேபி. அடுத்தடுத்து கண்டிப்பா தமிழ் சினிமால ஒரு ரவுண்ட் வருவாங்க. நடுவுல பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு ரோல் நம்ம சஞ்சனா அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா, அவங்க கேரக்டருக்கு என்ன தேவையோ அத ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த சஞ்சனா கேரக்டரோட தான் மக்கள் அதிகமா கனெக்ட் ஆவாங்க. நம்ம வாமிகா கேபி என்னதான் ஒரு ஃபுல் லென்த் ஹீரோயினா பண்ணியிருந்தாலும், சஞ்சனா பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் தான் வராங்க. அவங்களோட மக்கள் ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆவாங்க. அவங்களோட கனெக்ட் ஆனதுனால தான் நம்ம ஹீரோ வந்து வாமிகா கேபி அதாவது அந்த சந்திரா அப்படிங்கிற கேரக்டரோடயும் ரொம்ப இன்வால்வ் ஆகுறாரு. ஸோ எமோஷனலா பார்த்தீங்கன்னா, இந்த பார்வதி அப்படிங்கிற கேரக்டர் மக்களோட ரொம்ப இன்வால்வ் ஆயிடுறாங்க. கண்டிப்பா சஞ்சனாக்கு ஒரு நல்ல படமாவே இருக்கும் இந்த டிசி அப்படிங்கிற படம். அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாங்க வேற யாரு நம்ம அனிருத் சார் தான். அட்லி வந்து ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க என் நண்பனுக்கு நான் தான்டா பண்ணுவேன். என் நண்பன் ஹீரோவா அறிமுகமாயிருக்கான். அந்த படத்துக்கு நான் தான் செய்வேன் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் செஞ்சு விட்டுருக்காரு. ஐயோ! என்ன மாரியான சீனு, அதுக்கு என்ன மாரியான பிஜிஎம் போடணுங்கிறது தலைவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. லிட்டரலா பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 சீன் என் மனசுல நல்லா ஞாபகம் இருக்கு. அதுல முக்கியமா இன்டர்வல் அப்புறம் வந்து கிளைமாக்ஸ். இந்த 2 சீனுமே பார்த்தீங்கன்னா, தரமான சீனுங்க. அப்படி ஏன் நான் தரமான சீன் அப்படின்னு சொல்றேன்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அனிருத் தான். சும்மா நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேனே, இந்த படம் வந்து ஒரு 100 கோடி கலெக்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா நான் சொல்லுவேன், அதுல ஒரு 80% எடுத்து அனிருத்துக்கு அக்கவுண்ட்ல போட்டு விட்டுருங்கப்பா அப்படிங்கிற மாரி நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா, படத்த வந்து முழுசா தாங்கி நின்றுருக்காரு அனிருத். அவரோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே, அவரோட ஒரு பிஜிஎம்க்காகவே இந்த படம் வந்து நிச்சயமா 100 டேஸ் ஓடும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அதாவது அவரோட ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே அவரு திருப்தி படுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து கேப்டன் ஆஃப் தி ஷிப் அருண் மாத்தேஸ்வரன். அவருமே பார்த்தீங்கன்னா, அவரோட ரோல ரொம்ப சூப்பராவே பண்ணியிருக்காரு. அதாவது கதை நான் முன்ன சொன்ன மாரி ரொம்ப சிம்பிளான கதை தான். அத வந்து கொண்டு போயிட்டு ஸ்க்ரீன் பிளேல தான் அவரு வந்து சரி பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கதை வைஸா எனக்கு வந்து பெருசா மைண்ட்ல இல்ல அப்படின்னாலும், நெறைய சீன்ஸ் வந்து என் மைண்ட்ல வந்து நல்லாவே நிக்குது. லிட்டரலா சொல்லணும்னா ஒரு 5, 6 சீன்ங்க. தரமான ரைட்டிங்டா, நல்லா இருக்குடா. இந்த மாரிலாம் வந்தது இல்லல அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே வைஸா இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னே சொல்லலாம்.
என்னதான் கதை வந்து பெருசா "டேய் என்னடா இது ஃபர்ஸ்ட் நல்ல கதையாடா" அப்படின்னு நெறைய பேர் கேட்டாலுமே, "இருப்பா ருக்கோ ஸோரோ, நீ வந்து ஸ்க்ரீன் பிளேல பாரு" அப்படிங்கிற மாரி கதைய வந்து நவுத்திட்டு போயிருக்காங்க. அந்த வகையில அருண் மாத்தேஸ்வரன் அவருக்கு முன்னாடி ஒரு பேட்டர்ன்லாம் வச்சிருப்பார் இல்லையா? லிட்டரலா அந்த மாரி தான் இந்த படமுமே இருக்கு. எனக்கு வந்து அருண் மாத்தேஸ்வரன் படம் பெருசா புடிக்காதுப்பா அப்படின்னா, கண்டிப்பா இந்த படமும் உங்களுக்கு ஓகே ஆகுமான்னு தெரியல. இல்ல எனக்கு வந்து அருண் மாத்தேஸ்வரன் படம் புடிக்கும் அப்படின்னா, இந்த படமும் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராவே கனெக்ட் ஆகும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு டெபியூ ஃபிலிமாவும் சரி, அருண் மாத்தேஸ்வரன் ஃபிலிமாவும் சரி, 2லயுமே பார்த்தீங்கன்னா, இந்த டிசி அப்படிங்கிற படம் ஒரு ஸ்ட்ராங்கான படமாவே இருக்கு. ஸோ அப்படியே நம்ம வந்து படத்தோடைய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். கண்டிப்பா படத்தில மைனஸ் இருக்குங்க. என்னன்னா, ஒரு படம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, எதுக்காக இந்த படம் பார்க்குறோம்னு சொல்லிட்டு ஒரு 30 நிமிஷத்திலேயே காட்டிடணும். ஓகே இத நோக்கி தான் படம் வந்து நகரப்போகுது அப்படின்ற மாரி. அந்த மாரி இந்த படத்தில எதுவுமே இல்லங்க. நான் இந்த படம் எதுக்கு பார்த்துட்டு இருக்கேங்கிறதே எனக்கு லிட்டரலா தெரியல. ஒரு விஷயம் நடக்குது, அங்கருந்து தப்பிக்கிறாங்க. அங்க பார்த்தா இன்னொரு ப்ராப்ளம் ஒண்ணு வருது. அங்கருந்து தப்பிக்கிறாங்க. இன்னொரு ப்ராப்ளம் வருது. இந்த மாரி தான் கதை நகருதே தவிர, நான் கிளைமாக்ஸ் எதனால இந்த ஒரு 2 1/2 மணி நேரம் உட்காந்து பார்க்கணும்னு இந்த படத்தில வந்து எதுவுமே இல்ல. அது பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் லேகா இருந்தது. காரணம் என்ன அப்டின்னா, ஒரு படமே லிட்டரலா நம்ம அதுக்காக தான பார்க்கணும். எதுக்கு இவரு இத்தன விஷயம் பண்ணிட்டு இருக்காரு? எதுக்கு நான் வந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் உட்காந்து பார்க்கணும்? அப்டிங்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு 45 நிமிஷத்திலே எழுந்துருது அப்டின்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே வைஸா நல்லாருக்கு. சீனா நல்லாருக்கு. ஆனாலும் கதைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? கதைய நம்ம கவனிப்போம் இல்லையா? அப்டி கதையா பார்க்கும்போது, கதைய விட்டு இவங்க நவுந்துட்டாங்க. எப்பயோ நவுந்துட்டாங்க. நவுந்து எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காங்க அப்டிங்கிற மாரி இருக்கு. அதுக்கும் ரீசன் என்னவா இருக்கும்னு எனக்கு தோணுச்சுன்னா, டிசில நம்ம தாஸ் அப்டிங்கிற கேரக்டர் வந்து பண்ண ரோல் தான். அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரோட ரோல் தான். ரோலே பார்த்தீங்கன்னா எப்டி இருக்குன்னா, தொட்டதுக்கெல்லாம் சடனா கோவப்படுறாரு. தொட்டதுக்கெல்லாம் ட்ரிகர் ஆகுற மாரியான ஒரு ஆளா தான் நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு ஆங்ரி யங் மேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல தான் இந்த தாஸ் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கு. அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜ் நடிச்சிருக்காரு. எனக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். நான் போற இடத்துல ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு நடக்குதுன்னா, நான் வந்து தட்டி கேட்பேன். அப்படிங்கிற மாரியான ரோல் தான் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஹீரோயிசம்க்கான ரோல் தான். ஆனா கதைப்படி பார்க்கும்போது, உனக்கே இத்தன பிரச்சனை இருக்கு. ஏன் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஆல்ரெடி போலீஸ் உன்ன தேடிட்டு இருக்கு. திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தான் போய் நான் சண்டை போடுவேன் அப்படின்னா எதுக்கு? அப்படிங்கிற மாரி தான் நமக்குமே கேட்க தோணுது. அதுவும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கான்ஃப்ளிக்ட்டே இல்ல. நான் பிரச்சனைய தேடி போனா தான் கதைய நவுத்த முடியும். அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, எனக்கு வந்து ஏன் இந்த படம் நான் 2 மணி நேரம் உட்காந்து பார்க்குறேங்கிறது கண்டிப்பா தெரியல. படம் முடிஞ்சு வெளிய வரும்போது யோசிச்சா, எதுக்கு நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்குறோம்? கதையே நல்லா இருக்கு. நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டோம். அனிருத் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் ஆக்டிங் வைஸா ஒண்ணு பண்ணிட்டாரு. ஆனா நான் கதைய தேடுறேன். எனக்கு வந்து கிடைக்கவே இல்லையே! என்னாச்சு? அப்படிங்கிற மாரி கண்டிப்பா எல்லாருமே சொல்லுவாங்க. எனக்குமே அப்படிதான் தோணுச்சு. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, லேக் அப்படிங்கிற விஷயம். நெறைய இடத்துல வந்து லேக் இருந்தது. அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வயலன்ஸான விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா, சென்டிமென்ட்டா ஒரு விஷயம் காட்டுறாங்க. இந்த கான்ட்ராஸ்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஓகே. பட் அது ஓகே ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா புடிக்கல. ஒண்ணு எனக்கு வந்து இந்த எமோஷன ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டுங்க. இல்ல இந்த எமோஷன ஸ்ட்ராங்கா காட்டுங்க. எனக்கு 2மே பார்த்தீங்கன்னா 50, 50% கூட ஓகே ஆகல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்படி இருக்கும்போது லேக் அப்படிங்கிற விஷயமும் கண்டிப்பா படத்துல இருக்கு. அண்ட் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம்னா, அருண் மாத்தேஸ்வரன் படம். ஒரு ஒரு 15 லிட்டருக்கு வந்து பிளட்ட குடுத்துருங்க அப்படிங்கிற மாரி பிளட் தெரிச்சுக்கிட்டே இருக்குது. நீ ட்ரைலர் பார்த்தியா இல்லையா? ட்ரைலர்லயே அப்படித்தானே இருக்கும். அப்புறம் ஏன் நீ போய் படத்த பார்த்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே படத்துல ஓரளவுக்கு கம்மியா இருக்கும். இல்ல புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம். இல்ல ஆல்ரெடி அவரோட படங்கள்ல இந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது இல்லையா? இத கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாரு அப்படின்னு நெனச்சா, கிடையவே கிடையாது. நான் இன்கிரீஸ் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி ஃபுல்லாங்க தேவையில்லாத சீன்லாம் வந்து பிளட் அதிகமா இருக்கு. ஒரு இடத்துல வந்து ஜஸ்ட் கத்தியில குத்தியே கொன்னரலாம். ஆனா நான் கழுத்த அறுத்து தான் கொல்லுவேன் அப்படிங்கிறாரு. கண்ணுல போயிட்டு குத்துறாரு. துப்பாக்கி வச்சு அக்குல்ல சுடுறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசா இருக்கு. பட் இது எதுக்கு தேவை? அப்படிங்கிற மாரி தான் வந்து கேள்வி கேட்க தோணுது. லிட்டரலா நெறைய படத்துல பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்கள சுடுறாங்க அப்படின்னா, சுட்டுட்டு போயிருவாங்க. சுட்டவங்க எப்படி இருக்காங்கன்னு காட்ட மாட்டாங்க. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, நான் தலையில சுடுறேன்னா, தலையில அவரு எப்படி புல்லட் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத காட்டுறாங்க. கண்ணுல இறங்கியிருக்கா, மூக்குல இறங்கியிருக்கா, இதெல்லாம் வந்து காட்டுறாங்க விஷுவலா. இதனால தான் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. ஆனா, இத உட்கார்ந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பார்க்க முடியாது. இதனால தான் பார்த்தீங்கன்னா, கிரவுடுமே உள்ள வரல. அதாவது உள்ள வரதுக்கு யோசிப்பாங்க. இந்த குழந்தைங்க உள்ள வரதாகட்டும், ஃபேமிலி உள்ள வரதாகட்டும், இதெல்லாம் கண்டிப்பா யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, எனக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் வேணும். நான் அப்படிதான் படம் எடுப்பேன் அப்படிங்கிற மாரி அருண் மாத்தேஸ்வரன் எடுத்திருக்காரா அப்படிங்கிற மாரி தான் கண்டிப்பா கேட்க தோணுது. ஆல்ரெடி இத்தன இடத்துல வந்து அடிபட்டுருக்கோமே, கொஞ்சம் நம்ம இத வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்மி பண்ணியிருந்தா, நெறையா வந்து இந்த ஃபேமிலி கிரவுடும் உள்ள வந்திருக்கலாம். அவருக்கு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் கிரவுட்லாம் கண்டிப்பா வரும். அது நிச்சயமா இந்த படத்துக்கு வந்துரும். யார் நம்ம லோகேஷ் கனகராஜ் இருக்காரு, அனிருத் இருக்காரு. கண்டிப்பா அந்த புல்லிங் பவர்ல யங்ஸ்டர்ஸ் கிரவுட்லாம் உள்ள வந்துரும். பட் அதையும் தாண்டி ஃபேமிலி கிரவுட் உள்ள வந்தா தானே அந்த கலெக்ஷன் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். பட் அப்படி பார்க்கும்போது கிடையவே கிடையாது. நான் ஏ சர்டிஃபிகேட் தான் வாங்குவேங்கிற மாரி ஒரு படம் எடுத்து வச்சுட்டு, அந்த படம் வந்து எப்படி ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்றது எந்த மாரி ஓகே ஆகும் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு இருக்கு. ஸோ இந்த பிளட் நான் இவ்வளோ நேரம் என்ன சொல்றேன்னா, பிளட் அப்படிங்கிற விஷயம் திரும்பவும் இந்த படத்துல வந்து அதிகமாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அத கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஸோ ஓவராலாவே இங்க பார்க்கும்போது, இந்த அருண் மாத்தேஸ்வரன் டெம்ப்ளேட்ல ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்கும்? அதாவது ஒரு வைட் ஷாட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ரொம்ப க்ளோஸ் அப்ல போவாங்க. ஒரு ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ரொம்ப டீப் க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க. இல்ல நல்லா வைட்ல எங்கேயோ விஷயம் நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாரி காட்டுவாங்க இல்லையா? அந்த மாரியான ஒரு டெம்ப்ளேட்ல தான் இந்த படமுமே இருக்கு. நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா இருக்கு. பட் நான் புதுசா எதிர்பார்த்தனே, அது எதுவுமே இல்லையே! அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் வருது. ஸோ அந்த வகையில டிசி படம் நல்லா இருக்கா? இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஒரு ஒன் டைம் வாட்சபிள் அப்டின்னே சொல்லாங்க. இந்த ஆக்ஷன் விரும்பிகளுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். லோகேஷ் கனகராஜ் ஃபேன் கண்டிப்பா இந்த படத்த என்ஜாய் பண்ணுவீங்க. அனிருத் ஃபேன்ஸ் உங்களுக்கான ட்ரீட் அப்டின்னே சொல்லுவேன். ஆனா இந்த மூவி லவர்ஸ்ன்னு இருக்கீங்க இல்லையா? நீங்களா இந்த படத்த போய் பார்த்துட்டீங்க அப்டின்னா, ஓகேப்பா ஒரு 2 1/2 மணி நேரம் போச்சு. ஓகே நான் வெளிய வரேன் அப்டிங்கிற மாரி தான் வெளிய வருவீங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் நான் என்ன சொல்றது அப்டின்னே தெரியல. நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அந்த வகையில இந்த டிசி அப்படிங்கிற படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா தான் வந்திருக்கு. கண்டிப்பா லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு நல்ல டெபியூ மூவி. அருண் மாதேஸ்வரனுக்கு இன்னொரு ஒரு படம் ஒண்ணு ஆட் ஆயிருக்கு. அவ்வளோதான் இந்த டிசி அப்படிங்கிற படம்.